உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். நியூஸ் 7 தமிழுக்காக நான் தேவேந்திரன். நெடுவாசலில் தொடர்ந்து போராட்டம் நீடித்துக் கொண்டே இருக்கின்றது. தொடர்ச்சியாக அங்கு வர இருக்கக்கூடிய ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிராக மக்கள் திரண்டு போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றனர். தமிழகம் முழுவதும் அவர்களுக்கு ஒரு ஆதரவு எழுந்திருக்கின்றது. தொடர்ச்சியாக பல்வேறு தரப்பினரும் அமைப்பினரும் இளைஞர்களும் மாணவர்களும் தங்களது ஆதரவுகளை சமூக வலைதளங்கள் வாயிலாகவோ வேறு எந்த வகையிலோ தெரிவித்துக் கொண்டிருக்கின்றனர். நிறைய வடிவங்களில் இந்த போராட்டம் கடந்து சென்று கொண்டிருக்கக்கூடிய சூழலில் அது குறித்து தொடர் நேரலைக்குள் நாம் இருக்கின்றோம். புதுக்கோட்டை மாவட்டம் வானக்கன் காட்டில் உள்ள ஹைட்ரோ கார்பன் எடுக்கும் தளத்தில் எண்ணெய் கசிவு ஏற்பட்டு தீப்பிடித்து எரிந்தது. இது தொடர்பாக நமது செய்தியாளர் அருண்குமார் அளித்த தகவல்களை இனி காணலாம். மாவட்டத்தில் 13 இடங்களில் ஹைட்ரோ கார்பன் திட்டம் எதிர்ப்பதற்காக அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது மத்திய அரசு முன்பாக. இதனைத் தொடர்ந்து நெடுவாசல் உள்ளிட்ட கிராமங்கள் தொடர் போராட்டமாக 13 நாட்களாக நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் பார்க்கும்போது இது வானக்கன் காடு பகுதி. இந்த வானக்கன் காடு பகுதியில் அதே போல ஒரு பிளான்ட் அமைக்கப்பட்டிருக்கிறது. இதில் வந்து 12 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த பகுதியில் ஒரு 6000 கன அடி அளவிலான ஆழ்துளை கிணறு போடப்பட்டிருக்கிறது. போடப்பட்ட இதன் பிறகாக அந்த பகுதி முழுக்கும் இது சுத்திகரிக்கப்படக்கூடிய ஒரு எண்ணெயானது தற்போது கடந்த 12 ஆண்டுகளாக இந்த பகுதி முழுக்க பரவி வருவதாக இந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். 12 ஆண்டுகளாக இந்த பகுதி முழுவதும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய எண்ணெய் கசிவு ஏற்படுவதாகவும் அதே போல தொடர்ந்து இந்த பகுதியில் கால்நடைகள் உள்ளிட்டவை பாதிக்கப்படுவதாகவும் குழந்தைகளுக்கும் தொற்று வியாதிகள் உள்ளிட்ட பிரச்சனைகள் வருவதாகவும் தொடர்ந்து குற்றங்கள் எழுப்பி வந்த நிலையில் இன்று காலை இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த இடத்தில் ஒரு திடீரென ஒரு தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. அந்த காட்சிகள் நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த கிராமத்தை சேர்ந்தவர்கள் அந்த பகுதியில் அந்த தீயை அணைத்திருக்கிறார்கள் என தெரிவிக்கிறார்கள். அதனை தொடர்ந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய காட்சிகள் நம்மால் பார்க்க முடிகிறது. அது தொடர்ந்து அந்த பகுதியில் ஒரு குழம்பு போல் எழுந்து கொண்டே தான் இருக்கிறது. அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. அந்த பகுதியை சேர்ந்த கிராம மக்கள் இருக்காங்க, அவங்கள்ட்ட சில தகவலை பேசலாம். சார் சொல்லுங்க, இது எவ்வளவு ஆண்டுகளா இந்த பகுதியில் இருக்கு? 12 ஆண்டு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. அப்படின்றப்போ இப்போ இதில் என்ன பிரச்சனை ஆச்சு? காலையில் என்ன நடந்துச்சு? இதை 20 வருஷத்துக்கு முன்னாடி போட்டுட்டு அவங்க ஓஎன்சிசிலேருந்து இதை லாக் பண்ணாமல் மூடாமல் போட்டு போயிட்டாங்க. நாங்கள் பல தடவை ஓஎன்சிசி கிட்ட ரிப்போர்ட் பண்ணியிருக்கோம். தோட்டத்துக்காரன் பண்ணியிருக்காரு, கிராமத்திலையும் பண்ணியிருக்காங்க. இதை நீங்கள் அடைங்க, இதனால் ஆயில் லீக் ஆகி ஆடு மாடுகள்லாம் தண்ணிட்டு பாதிக்கப்பட்டு இறந்து போகுது. தோட்டத்துக்காரர் வெளியில் இருக்கிறதுனால எங்கள் கிராமத்தில் ஏகப்பட்ட பேர் இந்த புத்துநோயால் சாகுறாங்க. அது ஆட்டோமேட்டிக்காக லீக் ஆகி நாங்கள் வாய்க்கால் வழியாக விவசாயமெல்லாம் சுற்றி பாருங்கள், விவசாயம் பாதிக்கப்படுது. ரெண்டாவது இது அடிக்கடி நெருப்பு பிடிக்குது, எங்களுக்கு பிரச்சனைகளாக இருக்குன்னு ஓஎன்ஜியில் பல தடவை நாங்கள் ரிப்போர்ட்டு கொடுத்துட்டோம். பார்த்துட்டு 20 வருஷமாக இதை மூடவே கிடையாது. அது ஆட்டோமேட்டிக்காகவே கிளம்பி வாய்க்காலாக வடிஞ்சிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு காலையில் 7-8 மணிக்கு தோட்டத்துக்காரர் வேலை ஆக்கும்போது நைட்லேருந்து புகஞ்சு பயராயிடுச்சு. நெருப்பு பிடிச்சி கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் கடுமையான நெருப்பு எரிஞ்சு நாங்கள் கிராமம்லாம் சேர்ந்து தகவல் தெரிஞ்சு அணைச்சி வச்சுருக்கிறோம். இதை உடனே நீங்கள் சுத்தப்படுத்தி எங்களுக்கு இதை சுத்தமாக மூடி கொடுக்கணும், பாதுகாப்பாக கொடுக்கணும். இப்போ ஆயில் இப்போ மேலே இருக்கிற ஆயிலா, இது உள்ளேருந்து வருதா, இது எப்படி இருக்குது உங்களுக்கு? உள்ளே இருந்து ஆட்டோமேட்டிக்காக அது பொங்கிட்டே வந்துகிட்டு இருக்குது. அது வாய்க்கா வழியாக நாங்கள் தோட்டத்தில் பாருங்க அங்கே எடுத்துக்கிட்டு இருக்கோம். வாய்க்கா வழியாக எடுத்துக்கிற இடம் நம்ம நிற்கிற இடம் எல்லாமே ஆயில் தான். இப்போ நெருப்பு பிடிச்சி எரிஞ்சதுல இந்த ஆயில் கொஞ்சம் கீழே இறங்கியிருக்கு. இதுலேருந்து மிதந்த ஆயில் போய் இந்த வாய்க்காலில் போயிட்டு இருந்துச்சு ஆயில். இந்த ஆயில் வெளியில் வரதுனால இந்த ஏரியாவில் விவசாயமே இம்ப்ரூவ்மெண்ட் ஆகலை. விவசாயம் நிறையா பாதிக்கப்படுறோம். அதனால் உடனே இதை மூடி இந்த விவசாயத்தை ஏரியாவில் மக்களை காவந்தோம்னா இது மூடுறதுக்கு வழியே கிடையாது. நெருப்பு பிடிச்சிருக்கு. ஆடு மாடெல்லாம் அதிகமாக அதில் விழுந்திருக்கு. நிறையா மாடு ஆடு செத்து இருக்குது. இந்த கொள்ளைக்காரர் இதனால கேன்சர் இறந்து போயிட்டாரு. இந்த நாங்கள் போக மாட்டோம், இதை விட்டு போகவே மாட்டோம். அந்த பொம்பளை எல்லாம் போக மாட்டாங்க. நீங்கள் குறைந்தபட்சம் இதை எங்களுக்கு பாதுகாப்பாக மூடி கொடுங்க, வேற ஒன்றும் பண்ண வேணாம். நீங்கள் சில பெண்மணி இருக்காங்க, கேட்கலாம். இதை சொல்லுங்க. இப்போ இது ஆயில் உள்ள இருந்து வருதா? நீங்க இதுக்கு முன்னாடிலாம் இந்த மாதிரி இல்லையா? இது மாதிரி லேசா இருந்துச்சு, இப்போதான் ஓடி இருந்துச்சு. லேசா இப்போதான் நிறைய இப்போ தோண்டிக்கிட்டு இருக்கு. ஊரெல்லாம் பாதிக்கப்படுறது மாதிரி இருக்கு. ஊர் பாதிக்கப்பட்டா உலகத்தில் எல்லாருக்குமே எங்கள் ஊர் பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த நோய் நிறையா வருது. குற்றமற்ற பிள்ளையெல்லாம் பிறக்குதுங்க. அதனால இதை அடைச்சாதான் நாங்கள் இந்த ஊரை விட்டு எழுந்திருப்போம். இதை எடுத்துருப்போம். ஆனால் வெள்ளாமைகள் பயங்கர பேர் இறந்துருக்காங்க சார். கேன்சர் நிறைய பேர் இருந்திருக்காங்க. ஆடு மாடு வளர்க்கவே பயமாக இருக்குது. எவ்வளோ ஆடு மாடு 3 மாடுகள் கலந்து இறந்து போச்சு தண்ணி குடிக்க போய். இப்போ பொங்கி மேலே நிற்கிது சார், ரொம்ப மேலே நிற்கிது. உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், ஒத்துழைப்பு கொடுக்கணும், அந்த பழத்தை தூக்கணும். அதை மூடிருங்க. மூடினதை நாங்கள் மக்கள் இங்கே இருக்க முடியல. நாங்கள் ஊரை விட்ட போய் நாங்கள் எங்கே போய் பிழைக்க முடியும்? இங்கே கூட வழிகாட்ட போகிறோம். காலையில் நெருப்பு பற்றி எரிஞ்சிருச்சு. மக்களெல்லாம் நாங்கள் வெளியே எட்டி போயிட்டோம். அல்லனா நாங்களாம் எரிஞ்சிருப்போம். நாங்களே இருந்தால் என்ன ஆகும்? மக்கள் எவ்வளோ மக்கள் இருக்கிறோம், எரிஞ்சாக்க என்னத்துக்கு ஆகும்? இந்த மாதிரி ஆயில் வரும்னு எங்களுக்கு இந்த மாதிரி போடுறோம். இந்த மாதிரி ஆயில் பின்னாடி வரும்னு எங்களுக்கு தெரியாது. போட்டோவெல்லாம் அதை சொல்லலை. பின்னாடி ஆயில் வருதுன்னு சொன்னால் அது அவங்க தான் தெரிஞ்சிருக்கணும். இப்படி மக்களுக்கு சேதம் ஆகும்னு எங்களுக்கு தெரியாது, அவங்களுக்கு தெரியும். அப்படிங்கிறது இப்படி வர்ற நேரத்துக்கு அடைச்சி தான் ஆகணும்.
எங்கள் மக்கள் ஊர் மக்கள் இந்த ஊர் வந்து கருக்காக்குறிச்சி ஏரியா. கருக்காக்குறிச்சி ஏரியாவில் உள்ள மக்கள் எங்கேயுமே போகவே முடியாது. எந்த இதுக்கும் போகவே முடியாது. இது அடைச்சி தான் வணக்கம் கட்டல. இல்லைக்கா இப்போ வந்து எப்படி இப்போ வந்து மாடு மாடெல்லாம் செத்துருச்சா? அது எப்படி மாடு செத்துச்சு சார், நிறைய செத்துருக்கு சார். தீ பிடிக்குது, அடிக்கடி தீ பிடிக்குது. இப்போ வந்து காலையில் 7 மணிக்கு தீ பிடிச்சிருச்சுன்னு ஊருக்கு தெரியும். ஊரில் தெரிஞ்சு தான் நாங்கள் எல்லாருமே திரண்டு வந்து அமர்த்திருக்கோம். எல்லாருமே அமர்த்திருக்கிறோம். அமர்த்தி இப்போ அதனால இந்த பள்ளம் மூடியே ஆகணும். மூடாட்டி எங்களுக்கு செத்துருக்கு, மாடும் செத்துருக்கு, ஆடும் செத்துருக்கு. ஆளுக்கு எரிக்கலைன்னா நைட்டு இப்போ காலையில் 10 எரியலை மூக்கலைன்னா நாங்களும் செத்துருப்போம். இப்போ நாங்கள் சாவுறதுக்கு தயாராக இருக்கிறோம். இந்த மூடலைன்னா நாங்கள் இங்கனே விருப்போம், இங்கனே சாவோம். யாரும் வெளிக்கிளம்ப மாட்டோம். பாதுகாப்பு கொடுக்கணும் எங்களுக்கு. இந்த பகுதியில் பார்க்கும்போது ஹைட்ரோ கார்பன் திட்டம் எடுக்கக்கூடாது என பரவலாக வந்து பகுதி முழுக்க வந்து தொடர்ந்து வந்து போராட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிற நிலையில் மத்திய அரசு இதற்கு எந்த விதமான பாதகமும் இல்லை என நேற்று அறிவித்திருந்தது. இந்த நிலையில் பார்க்கும்போது இங்கே வந்து ஒரு 6000 கனஅடிக்கு வந்து ஆழ்துறை கிணறான போடப்பட்டிருக்கு. அது தொடர்ந்து வந்து இந்த பகுதி முழுக்க வந்து பார்க்கும்போது இதில் வந்து கசிவானது ஏற்பட்டு கொண்டே தான் இருக்கிறது. என்னைக்கு போட்டார்களோ அன்றிலிருந்து எங்களுடைய கசிவானது தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டிருக்கிறது என்பதற்காக தான் இந்த பகுதி மக்கள் நீண்ட ஆண்டுகளாக தொடர்ந்து வந்து இந்த பகுதியில் வந்து குற்றங்கள் சாட்டியிருக்கார்கள். இதை உடனடியாக மூட வேண்டும் என்பதற்காக தெரிவித்தார்கள். இந்த பகுதி நிலத்தைச் சேர்ந்தவருடைய உரிமையாளரும் வந்து புற்றுநோய் காரணமாக இறந்து விட்டதாகவும் இந்த காரணத்தின் மூலமாக தான் புற்றுநோய் ஏற்படுவதாகவும் இந்த பகுதி மக்கள் பகிரங்கமாக ஒரு குற்றச்சாட்டுகளும் முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் காலையில் திடீரென்று இந்த பகுதி முழுக்க இந்த தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு விஷயமாகத்தான் பார்க்கப்படுகிறது. இது எப்படி இந்த தீ விபத்து ஏற்பட்டது என்பது குறித்து தற்போது காவல்துறையானது விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் வந்து இதற்கு என்ன பிரச்சனை, இதை தாண்டி இதனுடைய இணைப்பு எந்த பகுதிக்கு செல்கிறது என்பது குறித்தும் வந்து விசாரணையானது நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் மேலும் இந்த பகுதியில் வந்து பகுதி முழுக்க இருக்கக்கூடிய மக்களுடைய கோரிக்கை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும். இல்லை என்றால் இங்கே இருக்கக்கூடிய விவசாய நிலமானது முற்றிலுமாக பாதிக்கப்படும். அது மட்டும் விவசாயிகள் அனைவரும் புற்றுநோயின் காரணமாக இறந்து விடுவார்கள் என தெரிவிக்கிறார்கள். நியூஸ் 7 செய்திகளுக்காக ஒளிபரப்பு சுரேஷுடன் அருண்குமார். புதுக்கோட்டை மாவட்டம் மானக்கன்காட்டில் ஓஎன்ஜிசி அந்த திட்டத்தில் ஹைட்ரோ கார்பன் எடுக்கும் பொழுது அங்கு எண்ணெய் கசிவு ஏற்பட்டு தீயும் பிடித்திருக்கிறது. இது குறித்து பொதுமக்களினுடைய கருத்துக்களை பார்த்திருந்தோம். தொடர்ச்சியாக ஹைட்ரோ கார்பன் திட்டம் பற்றி பாஜக தவிர்த்த மற்ற அரசியல் கட்சிகளினுடைய தலைவர்கள் பிரபலங்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். ஹைட்ரோ கார்பன் திட்டம் குறித்து எதிர்க்கட்சி தலைவர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்தானது மக்களின் எதிர்ப்பை மீறி செயல்படுத்தப்பட்டால் அது இயற்கை நீதிக்கு எதிராக அமைந்துவிடும் என தெரிவித்திருக்கிறார். பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவிக்கும் பொழுது நெடுவாசல் போராட்டத்தை ஒடுக்க நினைத்தால் பிற மாவட்டங்களிலும் இந்த போராட்டம் தொடரும் என தெரிவித்திருக்கிறார். தேசபக்தி போர்வையில் விவசாயத்தை முற்றிலும் அழிக்கும் முயற்சியில் மத்திய அரசு ஈடுபடுகிறது என பாமகவை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார். பொதுமக்களின் எதிர்ப்பை மீறி தமிழகத்தில் அச்சமூட்டும் திட்டங்களை கொண்டு வருகிறது மத்திய அரசு என விஜயகாந்த் மத்திய அரசு மீது சாடியுள்ளார். மக்களை அச்சுறுத்தும் திட்டங்களை மாநில அரசு தடுத்து நிறுத்த வேண்டும் என முத்தரசன் தெரிவித்திருக்கிறார். மனித உயிருக்கும் விவசாயத்துக்கும் கேடு விளைவிக்கக்கூடிய இத்திட்டத்தை மத்திய அரசு கைவிட வேண்டும் என தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் தெரிவித்திருக்கிறார். நெடுவாசலில் எரிவாயு எடுக்கும் திட்டத்தை கைவிட வேண்டும் என மத்திய அரசை தமிழக அரசு வலியுறுத்தும் என அதிமுகவின் தமிழக அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்திருக்கிறார். சுற்றுச்சூழல் மனித உயிர்களுக்கு கேடு விளைவிக்கும் நாசகர திட்டத்தை பாஜக அரசு தமிழகத்தில் புகுத்த நினைக்கிறது என மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் ஜவாஹிருல்லா தெரிவித்திருக்கிறார். திட்டத்தினால் கிடைக்கும் பொருளாதார வளர்ச்சியின் மூலம் தங்கத்தட்டு கிடைத்தாலும் அதில் சோறு இருக்காது என சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் சரத்குமார் தெரிவித்திருக்கிறார். இயற்கை வளம் ஏழைகள் வாழ்வாதாரத்தை குலைக்கும் திட்டங்களால் வருவாய் கிடைப்பினும் பெருந்துயரம் ஏற்படும் என கமலஹாசன் தெரிவித்திருக்கிறார். நம் மண்ணை கொல்வதும் நம்மை கொல்வதும் ஒன்றுதான் என இயக்குனர் பாண்டியராஜன் தெரிவித்திருக்கிறார். இதுபோன்ற பல கருத்துக்களை தமிழக அரசியல் கட்சியை சார்ந்தவர்களும் பிரபலங்களும் தெரிவித்திருக்கக்கூடிய அதே நேரத்தில் இதற்கு மாறான ஒரு கருத்தை ஹைட்ரோ கார்பன் திட்டம் குறித்த அந்த கருத்தை பாஜக தலைவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அவர்களுடைய கருத்துக்களையும் பார்க்கலாம்.
மக்கள் வேண்டாம் என்று சொன்னால் ஹைட்ரோ கார்பன் திட்டம் கைவிடப்படும் என பாஜக மூத்த தலைவர் எச் ராஜா தெரிவித்திருக்கிறார். மேலும் ஒரு நாடு நன்றாக இருக்க வேண்டும் என்றால் ஒரு மாநிலத்தை தியாகம் செய்யலாம் என பாஜகவை சேர்ந்த மாநிலங்களவை உறுப்பினர் இல கணேசன் தெரிவித்திருக்கிறார். ஆழ்ந்து சிந்திக்காமல் அரசியல் ஆதாயத்துக்காக மத்திய அரசின் திட்டங்களை எதிர்ப்பதா என மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் கேள்வி எழுப்பியுள்ளார். விவசாயிகளுக்கு பாதிப்பு ஏற்படும் வகையில் மத்திய அரசு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காது என தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்திருக்கிறார். மக்கள் தெரிவிக்கும் எதிர்ப்பை மத்திய அரசு கவனத்தில் கொள்ளும் என மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சர் அனில் மாதவ் தவே தெரிவித்திருக்கிறார். புதுக்கோட்டை மாவட்டம் நெடுவாசலில் செயல்படுத்தப்படும் ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதியில் 13வது நாளாக இன்றும் போராட்டம் நடைபெற்று வருகிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை அங்குள்ள நமது செய்தியாளர் அருணிடம் கேட்கலாம். அருண், தொடர்ச்சியா அந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் அந்த நெடுவாசல் பகுதியில் கள போராட்டக்காரர்களோடு செய்திகளை சேகரிச்சுட்டு இருக்கீங்க. இன்றைய போராட்டத்தில் எவ்வளவு பேர் இருக்காங்க? கடந்து வந்த நாட்களில் இந்த போராட்டமானது எந்த அளவுக்கு மாறி இருக்கிறது, எந்த அளவுக்கு வலிமையாகி இருக்கிறது, பதிவு செய்யலாம். நிச்சயமாக தேவேந்திரன், இன்னும் 13ஆம் நாளாக இன்று தொடர் போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது. கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக 10 நாட்களில் இந்த கிராமத்து மக்கள் மட்டுமே போராட்டங்களை மேற்கொண்டு இருந்தாங்க. இந்த நிலையில் நேற்று முன்தினத்திலிருந்து பார்க்கும்போது தமிழகத்தில் இருக்கக்கூடிய பரவலாக அனைத்து பகுதியிலும் தற்போது இதற்கு ஆதரவு பெருகிக் கொண்டே தான் இருக்கிறது. இதற்கு அரசியல் கட்சிகளும் இதற்கு முன்னுதாரணமாக இருக்கிறார்கள். அதே போல இளைஞர்களும் இந்த பகுதி முழுக்க தற்போது வந்து கொண்டே இருக்கிற காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. நேற்று இந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டத்தின்படி பார்க்கும்போது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இந்த கிராமங்கள் ஒரு 100க்கும் மேற்பட்ட கிராமங்களை சுற்றி இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிராமத்தை சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டு இந்த போராட்டத்தை முன்னிறுத்தி நடத்த வேண்டும் என்பதற்காக தெரிவித்திருக்கிறார்கள். இந்த 13வது நாளில் பார்க்கும்போது மிகப்பெரிய அளவிலான ஒரு போராட்ட களமாகத்தான் இது பார்க்கப்படுகிறது. இந்த முறை இந்த காலையிலிருந்து தற்போது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இளைஞர்களும் கல்லூரி மாணவர்களும் இந்த பகுதியில் எழுந்துட்டு இருக்காங்க. அதை தொடர்ந்து இன்று பார்க்கும்போது இன்று அந்த ஆலோசனை கூட்டத்தின்படி பார்க்கும்போது நெடுவாசல் பகுதி தெற்கு வடக்கை சேர்ந்த பகுதி மக்கள் இன்னும் சற்று நேரத்தில் இந்த போராட்டங்களில் ஈடுபட இருக்கிறாங்க. அதே போல வைகோ அவர்களும் போராட்ட களங்களில் அவங்களுடைய போராட்டங்களை தொடர இருக்காங்க. இப்போ அந்த இளம் பெண்கள் இருக்காங்க, அவங்கள்ட்ட கேட்கலாம். அம்மா சொல்லுங்கம்மா, இப்போ போராட்டம் எப்போ தொடங்கி இருக்கீங்க, நீங்க எப்போ வந்தீங்க? 13 நாளா நடந்துருக்கு. நாங்க இன்னைக்கு தான் கலந்துருக்கோம். கண்டிப்பா வேணும், விவசாயம் இல்லாம எங்களால இருக்க முடியாது. கண்டிப்பா விவசாயம் வேணும். நீங்க மத்திய அரசுல இருந்து நீங்க பாட்டுக்கு எங்க பர்மிஷன் இல்லாம எப்படி எடுக்கலாம்? நாங்க முதல்ல உள்ற விட்டதுன்னு எங்களுக்கு தெரியாம ஃபர்ஸ்ட் நீங்க மிஷினை கொண்டு இறக்கிட்டீங்க. சத்தியமா இனிமேல் நாங்க அந்த மாதிரி அனுமதிக்க மாட்டோம். எங்களுக்காக தமிழகம் முழுவதும் கண்டிப்பா வருவாங்க, அதை நாங்க நம்புறோம். கண்டிப்பா வந்துருங்க, நான் உங்களை நம்பி தான் நான் சொல்றேன். கண்டிப்பா வந்துருங்க. இப்போ நீங்க எந்த கல்லூரில இருந்து வந்திருக்கீங்க? இந்த போராட்டம் எந்த மாதிரி இருக்கு? நாங்க தமிழக மக்கள் அப்படிங்கிற ஒரு இதுல தான் வந்திருக்கோம். எங்களுக்கு கல்லூரி பேரை நாங்க சொல்லல. இதான் எங்க ஊரே, சொந்த ஊரே இதுதான். அப்படிங்கும்போது நாங்க கல்லூரின்னு நினைக்காதீங்க. நாங்க இப்ப வீட்டுல இருந்தே இப்படி ஸ்ட்ரைட்டா வந்துட்டோம். அதனால நீங்க கல்லூரி சொல்ல வேண்டாம். எங்களுக்கு விவசாயம் கண்டிப்பா கொண்டு வரோம். மீத்தன் திட்டம் எங்களுக்கு வேண்டவே வேண்டாம், அறவே வேண்டாம். அவ்வளவுதான். மேலும் சொல்லுங்கம்மா, இப்ப நீங்க இந்த கிராமத்தை சேர்ந்தவங்களா? நீங்க என்ன படிச்சிட்டு இருக்கீங்க? என் ஃப்ரெண்டு இந்த ஊர் தான். என் ஃப்ரெண்டுக்காக நான் வந்திருக்கேன். நான் வீட்டிலேருந்து தான் வந்தேன். இங்கே மீத்தேன் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மீத்தேன் திட்டமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மீத்தேன் எடுக்கிறாங்க. மீத்தேன் மத்திய அரசு மீத்தேன் எடுக்கவே கூடாது அப்படின்றதுக்காக நாங்கள் இங்கே எல்லாருமே போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கோம். மீத்தேன் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் நாங்கள் போராடிட்டு இருக்கோம். அவங்க மீத்தேன் எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிற வரைக்கும் நாங்கள் தொடர்ந்து போராடிக்கிட்டே தான் இருப்போம். காவிரி டெல்டா மாநிலத்தை வேளாண் பாதுகாக்கப்பட்ட மண்டலமாக மாற்றணும். அதுக்கப்புறம் அது வாட்டருக்காகவும் ட்ரைனேஜுக்காகவும் மட்டும்தான் எங்கள் பூமியை தோண்டணும். அதுக்காக மட்டும்தான் அவங்க பைப்பு புதைக்கணும். அதுக்கு மற்ற எந்த மீத்தேன் எடுக்கிறேன், ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறேன் அப்படின்னு எதுக்காகவும் அவங்க எங்கள் பூமியை தோண்டவும் கூடாது, பைப்பு எதையும் புதைக்கவும் கூடாது. அதுக்கப்புறம் என்ன ஊர் சொன்னேன்? சொல்லுங்கம்மா, இப்போ நீங்க இந்த பகுதியை சேர்ந்தவங்களா இல்லை எந்த கல்லூரில இருந்து வந்திருக்கீங்களா? சொல்லுங்க. நான் இந்த ஊருக்கும் பக்கத்து ஊர் புல்லானுடி என்ற கிராமத்துலேருந்து வர்றேன். எங்கள் குடும்பம் ஆரம்ப காலத்துலேருந்து விவசாயம் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதை விட்டால் எங்களுக்கு வேறு தெரியாது. இந்த நெடுவாசல் மட்டும் இல்லை, ஒவ்வொரு கிராமத்துலேயும் இதை சுற்றி இருக்க சுற்று வட்டாரத்து எல்லாத்துலேயும் விவசாயம் தான் பண்ணுறோம். மீத்தேன் எடுக்கிறன்ற பேரில்
வளத்தில் உள்ள இந்த நிலத்தில் உள்ள எல்லா கரிம வளங்களையும் எடுத்துட்டா எப்படி இதில் விவசாயம் பண்ணலாம்? இங்கே விவசாயம் பண்ணால் தான் உலகத்தில் உள்ள அனைவரும் சாப்பிடலாம். இதை இது பண்ணிட்டு எங்கே போய் சாப்பிடுவீங்க? ஹைட்ரோகார்பன் மட்டும் இருந்தால் சாப்பிட்டு வாழ்ந்துருவீங்களா? நீர் சோறு இருந்தால் தான் நம்ம வாழலாம். நமக்கு மீத்தேன் முக்கியம் இல்லை, நம்ம நிலந்தே முக்கியம். இந்த மத்திய அரசு இதை வந்து நல்ல திட்டம்னு சொல்கிறாங்க. நல்ல திட்டம்னா அப்போ போராடுற மக்கள் நாங்களாம் யார்? அது கெட்டதுன்னு எதுக்குறோமா? எங்களை முட்டாள்னு நினச்சிக்கிட்டாங்களா? நாங்கள் இந்த திட்டம் மத்திய அரசு வாபஸ் வாங்குற வரைக்கும் போராடுவோம். இது மாணவர்களாக பொதுமக்களாக போராடலை, நாங்கள் தமிழர்களாக போராடுறோம். இது தமிழர்களுக்கான உண்டான ஒரு பிரச்சனை. தொடர்ந்து வந்து இந்த பெண்கள்கிட்ட வந்து கேட்டிருக்கோம். அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் மாணவர்களும் அமர்ந்திருக்காங்க. இதே நேரத்தில் இது நடிகர் இயக்குனர் கௌதமன் அவர்களும் இந்த பகுதியில் இணைஞ்சிருக்காங்க. அந்த காட்சியில் பார்க்க முடியுது. கௌதமன் அவர்கிட்ட சில வார்த்தைகளை முன்வைக்கலாம். சார் சொல்லுங்கள் சார், தொடர்ந்து வந்து இந்த தமிழகத்தில் வந்து விவசாயம் செய்கிறமே இல்லையா போராட்டம் மட்டும், தமிழ்நாட்டில் விவசாயம் செய்கிறமே இல்லையா போராட்டம் மட்டும் தான் நடந்துட்டு இருக்கு. அப்படின்றப்போ நீங்கள் ஒரு இயக்குனர் அப்படின்றப்போ பல விஷயங்களை பார்க்குறீங்க. அப்படின்றப்போ இது எப்படி இருக்குது? இந்த போராட்டம் வந்து எந்த அளவுக்கு இன்னும் விஸ்வரூபம் எடுக்குன்னு நினைக்கிறேன்? அதாவது ஜல்லிக்கட்டு உரிமைக்காக அவனியாபுரத்துல இருந்து அமெரிக்கா வரைக்கும் 10 கோடி தமிழன் நெருப்பா நின்று போராடினா 15 நாள் கூட ஆகல. எங்களுடைய போராட்டத்துக்கு பணிஞ்சுதான் சட்டம் இயற்றி எங்களுக்கு கிடைச்சது. அப்படிப்பட்ட நிலையில தமிழர் அந்த போராட்டத்தின் முடிவை கூட அடிச்சுதான் செதைச்சுதான் அதை நிறுத்தினாங்க. மறுபடியும் தமிழ் மண்ணில் ஒரு எழுச்சி, ஒரு போராட்டம் தொடங்காதுங்கிறது மத்திய அரசினுடைய எண்ணம். ஆனா ஒருபோதும் எங்களை நீங்க அடக்க நினைச்சீங்கன்னா மறுபடியும் நெருப்பா எரிமலையா எழுந்து நின்று தமிழன் போராடுவாங்கிற போராட்டம் தான் இது. இதோட நிக்க போறதில்லை. இது இன்னும் மறுபடியும், அதாவது வாடிவாசலுக்காக போராடின இந்த கூட்டம் நெடுவாசலுக்காக உலகம் முழுக்க இருக்கிற தமிழர்கள் எந்திரிச்சு போராடக்கூடிய நேரம் நெருங்கிக்கிட்டு இருக்கு. நீங்க வந்து 15 நாளுக்குள்ள நீங்க இப்படி ஒரு கள்ளத்தனமாக இது நடக்குது. எப்படின்னா, நீங்க இதுவரைக்கும் மீத்தேனுக்கு தனி லைசன்ஸ் இருந்தது, செல்வாயுக்கு தனி லைசன்ஸ் இருந்தது, ஹைட்ரோ கார்பனுக்கு தனி லைசன்ஸ் இருந்தது. 15 நாளைக்கு முன்னாடி மத்திய அரசு, மோடி அரசு அத்தனை லைசன்ஸும் ஒன்னாக்கி மாநில அரசும் ஏமாத்தி அச்சுறுத்தி இன்னைக்கு வந்து இந்த குழாயில இருந்து அவங்க மீத்தேனும் எடுக்கலாம், செல்வாயும் எடுக்கலாம், ஹைட்ரோ கார்பனும் எடுக்கலாம், இன்னும் என்னென்ன எடுக்க முடியுமோ அத்தனையும் எடுக்க முடியும். இது 15 நாளைக்குள்ள நடந்த சூழ்ச்சி. ஆக இதை ஒருபோதும் இதை தமிழர்கள் முட்டாள்கள் இதை வந்து அப்படியே விட்டுட்டு ஓடி போயிடுவாங்கிறது இல்ல. இன்னைக்கு வந்து நினைச்சு பார்க்க முடியாத போராட்டம் ஆயிடுச்சு. நான் சொல்றேன், ஒவ்வொரு முறையும் நான் அவனியாபுரத்தில் போராடும் போது நான் சொன்ன வார்த்தை, தமிழ்நாடு முழுக்க இருக்கிற மாணவர்கள் எந்திரிச்சு நின்று போராடுறதுக்குள்ள மறுபடியும் உலக அரங்களை இந்தியா தலைகுனியறதுக்குள்ள இந்தியா தீர்வை கொடுக்கணும், மத்திய அரசு தீர்வை கொடுக்கணும். ஏங்க நாங்க வந்து காவிரி மேலாண்மை வாரியம் கேட்கிறோம், எய்ம்ஸ் கேட்கிறோம், நீங்க எங்களுக்கு வந்து 7 பேர் விடுதலையை கேட்கிறோம், ஈழத்தமிழர்களுக்கு விடுதலை கேட்கிறோம். இதெல்லாம் கொடுக்காத நீங்க எங்களை கொல்றதுக்கான திட்டங்களை அணுகுலையை கூட்டுறது, ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறது ஒருபோதும் நாங்க விட்டு கொடுக்க போறதில்லை. மறுபடியும் ஒட்டுமொத்த தமிழனும் எழுந்து நின்று போராடுறதுக்குள்ள, இந்த தேசம் ஒரு கேள்விக்குறியாக்குறதுக்குள்ள நீங்க வந்து எங்களுக்கான தீர்வை கொடுக்கணும். அப்படி கொடுக்கலன்னா ஏற்கனவே ஜல்லிக்கட்டுக்காக நடந்த போராட்டத்தை விட உக்கிரமான போராட்டம் வெடிக்கும். இதே நேரத்தில் ஒரு கேள்வி முன்வைக்கிறேன். நேற்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பாதகம் விளைவிக்கிற மாதிரி செய்ய மாட்டோம், இதுல வந்து ஒரு பிரச்சனையும் இல்லை, இதால வந்து எந்த பாதிப்பும் இல்லைன்னு சொல்லிட்டு மத்திய அரசு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு ஏமாத்து வேலை. ஏன் இதை பிரதமர் பேசல? ஏன் இந்த துறை அமைச்சகம் பேசுது? பெட்ரோல் துறை அமைச்சர் தானே சொல்லியிருக்காரு. அமைச்சகம்னா நீங்க சொல்லுங்க, ரத்துன்னு சொல்லுங்க. நீங்க வந்து எப்படி நீங்க அது வந்து பிரச்சனை இல்லைன்னு சொல்றீங்க? எங்கள்கிட்ட இந்த செய்தியை சொன்னது யாரு தெரியுமா? இந்த துறையில வேலை செய்யற ஒரு பொறியாளர், ஒரு தலைமை நிலையில் இருக்கிற ஒரு தமிழன் பொறியாளர் சொன்னது. உலகம் முழுக்க இது தடை செய்யப்பட்டிருக்கு. அப்படி இருக்கிறப்ப நீங்க என்ன, நீங்க பலவிதமான ரசாயன பொருட்களை, வெடிகுண்டை விட மோசமான பொருட்களை உள்ள செலுத்தி நீங்க அந்த அடுக்க உடைச்சி செதைச்சி அதன் பிறகு அதுல வந்து பலவிதமான வேற சில வேதி பொருட்களை உள்ள கொண்டுட்டு போய் அப்படித்தான் இதை வந்து இதை எடுக்கிறாங்க. ஆக அதுல இருந்து வெளிவர்ற வேதி பொருட்கள் இந்த மண் முழுக்க பரவும், பல நூற்றாண்டுகளுக்கு விவசாயம் நிற்காது. அப்ப நான் சொல்ற ஒரு பெரிய கட்டடம் உதாரணம் இதுதான். அவர்கள் சொன்னது எது? இந்த துறையில வேலை செய்யறவர் சொன்னது. ஒரு பெரிய கட்டடத்துல நீங்க லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான செங்கல்கள் இருக்கும், அதுல இருந்து ஒரு அடுக்க மட்டும் எடுத்தா எப்படி? ஒரு அடுக்க மட்டும் எடுத்தா, ஒரு பில்டிங்ல ஒரு அடுக்க மட்டும் எடுத்தா எப்படி இந்த பில்டிங் சதியுமோ அது போலதான் இந்த மண் சதியும். ஒருபோதும் தமிழனம் ஏத்துக்காது. மத்திய மாநில அரசுகள் உடனடியாக ரத்துங்கிற செய்தியை சொல்லணும், இல்லாட்டினா எரிமலையா தமிழ்நாடு முழுக்க வெடிக்கும் போராட்டம்.
நிச்சயமாக தொடர்ந்து வந்து இந்த போராட்டமானது விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது என்று சொல்ல வேண்டும். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் தற்போது வந்து கொண்டே இருக்கிறார்கள். இவருடைய போராட்டமானது நாளுக்கு நாள் வந்து அவருடைய ஆதரவு பெருகிக் கொண்டே தான் இருக்கிறது. தேவேந்திரன், ஹைட்ரோ கார்பன் திட்டத்தால் தமிழகத்திற்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது என மத்திய அரசு விளக்கமளித்துள்ளது. ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிராக தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. இந்த நிலையில் இத்திட்டம் தொடர்பாக மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம் விளக்கமளித்து அறிக்கை வெளியிட்டுள்ளது. அந்த அறிக்கையில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தால் தமிழகத்திற்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹைட்ரோ கார்பன் திட்டத்தால் தமிழகம் புதுச்சேரியை சேர்த்து மொத்தம் 300 கோடி ரூபாயும் தமிழகத்திற்கு 40 கோடி ரூபாயும் வருமானம் கிடைக்கும் என்பதுடன் இத்திட்டத்தால் கூடுதலாக 500 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு மிக குறைந்த நிலப்பரப்பே பயன்படுத்தப்படும் எனவும் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 700 இடங்களில் இத்திட்டத்திற்காக ஆழ்துளை கிணறுகள் தோண்டப்பட்டிருப்பதாகவும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சுமார் 1000 மீட்டர் ஆழத்தில் ஹைட்ரோ கார்பன் வாயு பிரித்தெடுக்கப்படுவதால் நிலத்தடி நீருக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் விவசாயத்திற்கும் எந்த பாதிப்பும் ஏற்படாதென அரசின் அறிக்கையில் விளக்கப்பட்டுள்ளது. மொத்தத்தில் உடல்நலம் சுற்றுச்சூழலுக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாத ஹைட்ரோ கார்பன் திட்டத்தால் சுற்றுச்சூழல் விதிகளை முறையாக பின்பற்ற ஒப்பந்தக்காரர்களுக்கும் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் மத்திய அரசின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நெடுவாசல் கிராமத்தில் ஹைட்ரோ கார்பன் எரிவாயு எடுக்கும் திட்டத்தை உடனடியாக நிறுத்தக்கூடிய அறிவிப்பை மத்திய அரசு வெளியிட வேண்டும் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் ஜி.கே. வாசன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் பாஜக அரசு இப்பிரச்சனையை ஜல்லிக்கட்டு மீனவர் பிரச்சனை போல வளரவிடும் வாடிக்கையான நடவடிக்கையை கைவிட வேண்டும் எனவும் இத்திட்டத்தால் நெடுவாசல் பகுதியை சுற்றியுள்ள 100 கிலோமீட்டர் பகுதியில் விளைநிலங்கள் பாதிக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். விவசாய தொழிலை பாதிக்கும் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை மத்திய அரசு உடனடியாக கைவிட வேண்டும் என வலியுறுத்தியுள்ள ஜி.கே. வாசன், இல்லையெனில் இத்திட்டத்துக்கு எதிராக நடந்து கொண்டிருக்கும் போராட்டம் தொடர்ந்து கொண்டே இருக்கும் என கூறியுள்ளார். இந்த பிரச்சனையில் உள்ள முக்கியத்துவத்தை உணர்ந்து ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை உடனடியாக நிறுத்துவதற்கு தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஜி.கே. வாசன் வலியுறுத்தியுள்ளார். ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை ரத்து செய்ய கோரி தஞ்சை மன்னர் சரபோஜி கல்லூரியில் மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்து உள்ளிருப்பு போராட்டம் நடத்தினர். காவிரி டெல்டா மாவட்டங்களில் கடுமையான வறட்சி நிலவி வரும் நிலையில் புதுக்கோட்டை மாவட்டம் நெடுவாசலில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை செயல்படுத்த மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் தொடர் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை உடனடியாக ரத்து செய்ய வலியுறுத்தி தஞ்சை மன்னர் சரபோஜி கல்லூரி மாணவர்கள் இன்று வகுப்புகளை புறக்கணித்து உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் தங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களையும் எழுப்பினர். புதுக்கோட்டை மாவட்டம் நெடுவாசலில் எடுக்கப்படும் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை முழுமையாக ரத்து செய்ய கோரி தஞ்சை மாவட்டத்தில் மன்னர் சரபோஜி கல்லூரி அரசு கல்லூரியில் இந்திய மாணவர் சங்கம் வகுப்புகளை புறக்கணித்து உள்ளிருப்பு போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை முழுமையாக ரத்து செய்ய கோரியும் விவசாயத்தை பாதுகாத்திடவும் காவிரி மேலாண்மை வாரியம் திட்டத்தை அமைத்திட கோரியும் இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. மத்திய அரசாங்கம் இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை ரத்து செய்யாவிட்டால் மாணவர் போராட்டம் தொடர் போராட்டமாக நடக்கும். தமிழகத்தில் எண்ணற்ற மெரினா புரட்சி, ஜல்லிக்கட்டு புரட்சி நடந்தது போல் ஒன்றுபட்ட மாணவர்கள் அனைவரும் திரட்டி ஒரு வலுவான போராட்டத்தை தமிழகத்தில் நடத்த இருக்கிறோம். ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து மெரினாவில் போராட்டம் நடத்திய தங்கள் மீது காவல்துறையினர் அத்துமீறி நடந்து கொண்டதாக கைது செய்யப்பட்ட மாணவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை எதிர்த்து நெடுவாசலில் நடைபெறும் போராட்டத்திற்கு ஆதரவாக நேற்று மெரினாவில் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் சிலர் கைது செய்யப்பட்டனர். இயக்குனர் கௌதமன் தலையிட்டு மாணவர்களை விடுவிக்க போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட நிலையில் மாணவர்கள் விடுவிக்கப்பட்டனர். பின்னர் செய்தியாளர்களும் பேசிய மாணவர்கள் தங்கள் செல்போன்களை பிடுங்கிக் கொண்டு ஒவ்வொரு காவல் நிலையமாக மாற்றி போலீசார் கொடுமைப்படுத்தியதாக மாணவர்கள் புகார் தெரிவித்தனர். மேலும் தங்களை தகாத வார்த்தைகளை கூறி அவமானப்படுத்தியதாகவும் போலீசார் மீது மாணவர்கள் குற்றம் சாட்டினர். நெடுவாசல் போராட்டத்தை காவல்துறையினர் மூலமாக அடக்க முடியாது என்றும் அவர்கள் தெரிவித்தனர். இந்த ஸ்டேஷன் கோட்டூர்புரம் ஸ்டேஷன் கூப்பிட்டு வந்தாங்க. கோட்டூர்புரம் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு வந்த அப்புறம் எங்களை ஒரு ஏசி, அவர் பேர் எங்களுக்கு சரியாக தெரியல, அந்த ஏசி எங்களை என்னை பார்த்து நீ என்ன யார் ஃபஸ்ட்டு முஸ்லீம் சகோதரர்னு கேட்டு என் பேர்
ரஞ்சித்னு சொன்னோன்னே என்னை வந்து தீவிரவாதி அந்த மாதிரி வந்து சொற்களெல்லாம் யூஸ் பண்ணி எங்களை துப்பி ஒரு மாணவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுக்காம எங்களை ரொம்ப அசிங்கப்படுத்துற மாதிரி இந்த போராட்டம் பண்ண எங்களுக்கு இனிமேல் போராட்டம் பண்ணணுமா அந்த மாதிரி ஒரு தாட்டை உருவாக்குற ரொம்ப பிஹேவ் பண்ணிட்டாப்ல. ஆல்ஃப்ரட் வில்சன் என்கின்ற ஒரு மதிக்கக்கூடிய ஒரு காவல்துறை அதிகாரி அவர் முகத்திலே பார்க்கின்ற பொழுது ஒரு விவசாய குடும்பத்தை சார்ந்தவர் போன்று தான் இருந்தது. ஆனால் அவர் கேட்டார், எதற்காக போராடினீர்கள் என்று கேட்கும் பொழுது நாங்கள் விவசாயத்துக்காக போராடினோம் என்றோம். அதற்கு அவர் சொல்கிறார், விவசாயத்துக்கு போராடுற மூஞ்சா நீங்களாம், விவசாயத்துக்கு எப்படி போராடணும் ஒரு மூஞ்சி இருக்குன்னு எங்களுக்கு தெரியல, அப்படி ஏதாவது ஒரு மூஞ்சி இருந்துச்சுன்னா காட்டுங்க, அந்த மாதிரி மூஞ்சை நாங்கள் வடிவமைச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த போராட்டத்தில் நாங்கள் ஈடுபடுறோம். நெடுவாசல் குறித்த தொடர் நேரலையின் இந்த பகுதியை நான் நிறைவு செய்கிறேன். வணக்கம்.